நாமக்கல் நரசிம்மர் கோயில் காலத்தால் அழியாத சிற்பக்கலை பொக்கிஷமாகும். மலைப்பாறைகளை நேரடியாக செதுக்கி உருவாக்கப்பட்ட குடைவரை ஆலயமான இதன் வடிவமைப்பு அன்றைய காலத்தின் சிற்ப நுட்பத்தை வெளிப்படுத்துகிறது. புராண காலத்தில் தெய்வீக சிற்ப நிபுணராக பெயர் பெற்ற மயன் என்பவர் பல அற்புத கட்டிடங்களை உருவாக்கியவர். அவரால் உருவாக்கப்பட்ட அதிசயங்களில் ஒன்றாகும் நாமக்கல் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் குடைவரை கோயில். இந்த கோயில் மலைக்குள் செதுக்கப்பட்டு சுமார் 25 அடி நீளம் கொண்ட குடைவரை ஆலயமாகும். பாறைகளின் இயற்கை வடிவம் காக்கப்பட்டபடியே அதில் உள்ளே கல் செதுக்கி ஒரு தெய்வீக ஆலயம் உருவாக்கப்பட்டது. பின்னர் பல்லவ அரசனான மகேந்திரவர்மன் தனது ஆட்சி காலத்தில் இந்த கோயிலின் கட்டுமான பணிகளை மேம்படுத்தினார். அவர் பின் தொண்டை மண்டலத்தை ஆண்ட அதியமான் வம்சத்து மன்னர் குணசீலன் இங்கு பெரும் திருத்தப் பணிகளை மேற்கொண்டார். இவை அனைத்திற்கும் ஆதாரம் கோயிலின் கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. நரசிம்மரின் சிலைமலையிலிருந்தே செதுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. அவர் பிரம்மாண்டமான சிம்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி சமேதராக கம்பீரமாக அருள்பாலிக்கிறார். இங்கு நரசிம்ம மூர்த்தி மேற்கு நோக்கி வீராசனமாக வலது திருவடி ஊன்றி இடது திருவடி மடித்து வீற்றிருப்பது சிறப்பு. அவரது வலது கையில் ஹிரண்யகசிபுவை வதம் செய்த போது ஏற்பட்ட இரத்தக்கரையும் நகங்களின் கூர்மையும் சிற்பத்தில் மிக நுணுக்கமாக வடிக்கப்பட்டுள்ளன. இந்த அளவிற்கு நுட்பமான கலைப்பணி அந்நாளைய சிற்பிகளின் திறமையை வியக்க வைக்கிறது. நரசிம்மரின் பிரதான சன்னதிக்கு எதிரே உள்ள சுவரில் ஒரு சிறிய சாளரம் உள்ளது. அந்த சாளரத்தின் வழியே பார்த்தால் நாமக்கல் ஆஞ்சநேயர் காட்சியளிக்கிறார். ஆனால் அற்புதம் என்னவெனில், ஆஞ்சநேயரின் கண்கள் நேராக நரசிம்மரின் பாதங்களை நோக்கியவாறு செதுக்கப்பட்டுள்ளன. இது சிற்பக்கலையின் உச்ச நிலையாக கருதப்படுகிறது.